என் ஆண்டவர் எனக்கு மகா பெரிய பலனுமாக இருந்தாலும் சொல்லி ஆபிரகாம் அவ்விதமாக தேவன் மேலே நம்பிக்கை வைத்திருந்தான். அதனாலதான் ஆண்டவர் இந்த இடத்துல 15வது அதிகாரத்தில் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்குது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு, மீண்டும் இவ்வளவு காரியம் நடந்த பின்பு, ஐஸ்வர்யத்துக்கு அவன் மயங்கல, பணத்துக்கு மயங்கல, சோத்திர ராஜா கொடுக்கிற வெகுமதிக்கு அவன் பயப்பட, அவன் கொஞ்சம் கூட இடம் கொடுக்கல இருதயத்தில். பணத்தை பார்த்து அவன் மயங்கி போகல. அவன் சொல்லப்பட்டிருக்கு, இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிரகாமே, அதில் சொல்லப்பட்டிருக்கு, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமாக இருக்கிறேன் என்றார். சோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு காரியம் அதில் ஆபிரகாம் அப்படி இருக்குத. சோத்திரம். அதே போல் இந்த மாதம் முழுவதும், இந்த மே மாதங்களில் நம் ஆண்டவருக்காக, தேவனுக்காக ஒரு ஆபிரகாமை போல எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்காக தேவன் ஆபிரகாமோடு இருந்தார் என்று பார்க்கிறோம். அதே போல தேவன் ஆபிரகாமோடு இருந்தார் என்று பார்க்கிறோம். அதனால தான் எதிராய் வந்த ராஜாக்களை, ஆமாம், ஒரு ராஜா 2 ராஜாக்களை அதில் சொல்லப்பட்டிருக்கு, 14 ராஜாக்களுக்கு மேலாக அந்த அத்தனை ராஜாக்களை யுத்தம் பண்ணி முறியடித்து, அந்த 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அத்தனை ராஜாக்கள் 14:9 சொல்லப்பட்டிருக்கு, அத்தனை ராஜாக்களையும் முறியடித்து தானும் தன் ஜனத்தையும் அவன் பாதுகாத்து வழிநடத்தி வந்தான் என்று பார்க்கிறோம். அதுக்கு காரணம் தேவன் ஆபிரகாமுக்கு கேடகமாக இருந்தார். அவனுக்கு மட்டுமில்லை, அவனுடைய வழிநடத்தி வருகிற ஜனத்துக்கும் கேடகமாகவும், அவனுக்கு மகா பெரிய பலனமாகவும், ஜனத்துக்கும் மகா பெரிய பலனமாகவும் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அதே போல கர்த்தர் 5வது மாதத்திலும் அன்பு சபைக்கு ஆண்டு சொல்கிற காரியம், அவர் கேடகமாக இருப்பார். அது மட்டுமில்லை, அவர் உனக்கு பலனுமாக இருப்பார். இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளையே, நீ சோர்ந்து போகக்கூடாது, எந்த நிலையிலும் மயங்கிடக்கூடாது. இதுவரைக்கும் எல்லா உன் வாழ்க்கையினுடைய ஜீவியங்களில் சபைக்கு ஆண்டவரே எந்த நிலையில் இருந்தாலும் அவர் கேடகமாகவே இருந்து, அவர் உனக்கு மகா பெரிய பலனாக இருந்து, எவ்வளோ காரியங்களை சத்துருக்கள் மத்தியில், மனுஷர்கள் மத்தியில், உடைய ஆவிக்குரிய ஜீவிக்கு மத்தியில் போராடின எல்லா விதமான தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் முறியடித்து இந்த 4 மாதமாக நடத்தி இந்நாள் வரையும் உன்னை கொண்டு 5வது மாதத்தை காணும்படி செய்த அதே ஆண்டவர் இந்த 5வது மாதத்தையும் அவர் நடத்துவார். உனக்கு எதிரிட்டு எழும்புகிற சத்துருக்களை உன்னை கொண்டே தேவன் முறியடிப்பார். உனக்கு எதிராக எழும்பி வருகிற எல்லா சத்துருக்களையும் முறியடித்து நயவஞ்சகமாக வஞ்சிக்கிற காரியமாக காணப்படுகிற அந்த காரியங்களில் ஜெயிப்பதற்கு தேவன் உனக்கு ஆபிரகாமுக்கு மகாபெரிய பலனாக இருந்தது போல ஆண்டவர் உனக்கு பலனாக இருப்பார். சோத்திரம். எந்த நிலையிலும் மயங்கி விடாதபடி, எந்த நிலையிலும் விழுந்து விடாதபடி கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். ஆபிரகாமை அவர் ஒருபோதும் தள்ளிவிடவே இல்லை, புறக்கணிக்கப்படவே இல்லை. நீ பயப்படாதே என்று சொன்ன வார்த்தை. சோத்திரம். அவன் எத்தனை ராஜாக்களை முறியடித்த பின்பும் இவன் மறுபடியும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கல, பணத்தை கொடுத்து மயக்கலாம் பார்த்தான். யாரு? அந்த சோதாமின் ராஜா. அவருக்கு இடம் கொடுக்கல. ஆனாலும் நீ ஐஸ்வர்யத்தை கொடுத்து, அதுக்கு தான் அந்த இடம் சொல்லப்படும். இந்த காரியம் நடந்த பின்பு அவன் சோதாமின் ராஜாவுக்கு பயப்பட, யுத்தத்துக்கு போ, நம்ம ஜெயிக்கலாம். உன்னுடைய பணம் காசு பொருள், உன்னுடைய கொடுக்கக்கூடிய ஆஸ்திகளுக்கு உன்னுடைய ஐஸ்வர்யத்துக்கு நான் மயங்கி போகுவதில்லை. அதே போல் என் ஜனத்தை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஆபிரகாம் அந்த இடத்துல தைரியமாக சொன்னான். அதைத்தான் வேதம் சொல்லுது, நீ இன்னமும் பயப்படாத அப்படின்னு சொல்கிறார். அதுதான் அந்த இடத்துல 2வது வசனத்தில் சொல்லப்படுகிற போது அதற்கு ஆபிராம் கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு எல்லாம் தருவீர், அடியனுக்கு என்ன தருவீர் நான் சொல்லப்பட்டிருக்கு. சோத்திரம். ஆண்டவர்கிட்ட கேட்குறான். சோத்திரம். அந்த ராஜாட்ட கேட்கல. அதற்கு ஆபிராம்
கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? ஸ்தோத்திரம். ஆமென். நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. ஸ்தோத்திரம். தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டுக்கு விசாரணை கர்த்தனாக இருக்கிறானே என்றான். ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர்கிட்ட அவன் கேட்குறான், இந்த எனக்கு அந்த உலகத்தான் எனக்கு கொடுக்குற ஐஸ்வர்யம்லாம் ஒன்று இருக்கட்டும், நீ எனக்கு என்ன தரப்போறீங்க? எனக்கு உன்னுடைய வார்த்தையின்படி நீ எனக்கு கேடமாக இருக்கிறீர், எனக்கு பலனாக இருக்கிறேன். எதிரான சத்துருக்கள் மத்தியில் முறியடிக்கும்படியாக தேவன் எனக்கு கேடகமாக இருக்கிறீர். ஆனால் நீர் எனக்கு பலனாக இருக்கிறீர் என்பதற்கு என்ன அடையாளம் சொல்லப்படுகிற போது எனக்கு என்ன தருவீர்? அதுக்கு தான் அந்த 2வது வசனம் சொல்லுது, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனேன்னு சொல்லி தேவனிடத்தில் அவன் சொல்லுகிறான். அதுக்கு பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம், ஆமென், புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்றான். சோத்திரம். இஸ்மவேலை பார்த்து எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்வார், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. சோத்திரம். அப்போ அதே போல மகா பெரிய பலனாக இருக்கிற வயது முதிர்ந்த நாட்களிலும் முதிர்ந்த வயதிலும் முடியாத நிலையிலும் அந்த சாராளுக்கு பலனாயிருந்து, அந்த ஆபிரகாமுக்கு பலனாயிருந்து கர்த்தர் சுதந்திரவாளியான ஈசாக்கை கொடுத்தார் அந்த ஆண்டவர். சோத்திரம். முடியாத காரியத்தை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த காரியத்தை அவர் செய்தார். அந்த ஆண்டவர் உனக்கு பலனாக இருக்கிறார். சோத்திரம். சத்துருக்களை முறியடிப்பதற்கு தேவன் உனக்கு கேடகமாக இருக்கிறார். வயதான முதிர்ந்த வயதிலே அந்த ஆபிரகாமை பார்த்து சொன்னது போல அவர் பலனாக இருந்தார், மகாபெரிய பலனாக இருந்தார் என்று பார்க்கிறோம். அந்த ஆண்டவர் உனக்கு இந்த நாட்களில் பலனாக இருக்கிறார். உனக்கு சரீரத்தில் காணப்படுகிற இந்த பலவீனங்களில் கர்த்தர் பலனாக இருக்கிறார். சோதரம். நீ போராடுகிற எல்லா காரியத்திலும் அவர் ஜெயபலனாகி இருக்கிற இயேசு கிறிஸ்துவனோடு இருக்கிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் அப்படியாய் உன் கூட இருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எதெல்லாம் முடியாது என்று காரியம் இருக்குதோ அதை தேவனாலே முடியும். எதெல்லாம் ஆகாது என்று சொல்லப்படுகிறோமோ அந்த காரியம் என் தேவனாலே ஆகும். வேதத்தில் சொல்லப்பட்டது போல என்னால் செய்யப்படாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லப்பட்டது போல இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் அதிசயமாக அற்புதமாக அவர் நடத்துவார். அவர் கைவிடவே மாட்டார். இந்த மாதங்களிலே கர்த்தருடைய உனக்கு நேராக தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமாக இருக்கிறேன். ஆண்டவருடைய குடும்பத்தில் உன்னுடைய வாழ்வில் மகாபெரிய காரியங்களை செய்வார், மகத்துவமான காரியங்களை செய்வார். ஆபிரகாமுக்கு செய்த அதே ஆண்டவர் உன்னுடைய வாழ்வில் உன்னுடைய ஜீவியத்திலும் மகாபெரிய காரியத்தை செய்வார். உனக்கு எதிராக எழும்புகிற சத்துருக்களை நீ முறியடிப்பாய். உன்னை கொண்டே தேவன் முறியடிக்க பண்ணுவார். அதே ஆபிரகாம் கர்த்தர் எல்லா ராஜாக்களையும் முறியடித்தான். அல்லேலூயா. அதே போல ஆண்டவர் இந்த நாட்களில் உன்னுடைய வாழ்வில் உன்னுடைய ஜீவியத்தில் அந்த அற்புதத்தை உன்னை கொண்டு அவர் செய்வார். சோத்ரம். அதே போல ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குடும்பத்தில் நீ செய்கிற பணிகளில் பணி ஸ்தலங்களில் ஆண்டவர் கூடவே இருப்பார். ஆமாம், கூடவே இருப்பார். அவர் உனக்கு பலனாக இருப்பார். அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. ஆபிரகாமை விட்டு விடவே விடலை. அந்த நன்மையிலே அந்த மேன்மையான ஒரு காரியத்தை ஆபிரகாமுக்கு செய்து உயர்த்தி வைத்தார். அவனுக்குள்ள இருக்கிற வைராக்கியம் எந்த ராஜாக்களும் எந்த பிறப்புகளுக்கும் கொடுக்கிற ஐஸ்வர்யத்துக்கு ஆபிரகாம் மயங்கவில்லை. எனக்கு இந்த ஐஸ்வர்யம் தேவையில்லை, மேலான ஒரு சுதந்திரம், மேலான ஒரு ஐஸ்வர்யம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தேவனிடத்தில் அப்படியாய் ஆபிரகாம் கேட்டது போல உடைய ஜீவியத்திலும் தேவன் ஒரு மேலான ஆசீர்வாதம், மகா பெரிய ஒரு ஐஸ்வர்யம். ஆமாம் ஆண்டவரே, அவன் கேட்டான். சோத்திரம். அந்த ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். அது அழியாத ஒரு ஐஸ்வர்யம், அழியாத நிலையான ஒரு ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம் மேலான ஒரு ஐஸ்வர்யம். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் வேதனையை கூட்டான்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யத்தை, அப்படியாப்பட்ட மேன்மையை
அவன் வேதத்தில் வாசிக்கப்படுகிற போது ஐஸ்வர்யவனாக ஆபிரகாம் இந்த தேசத்தில் அவன் சீமானாக ஜீவித்தான் என்று பார்க்கிறோம். ஆமாம், சோத்திரம், சீமானாக அவன் இருந்தான் என்று பார்க்கிறோம். ஆபிரகாம் அவனுடைய வாழ்வு நாட்களில் ஒரு சீமானாக வாழ்ந்தான் என்று பார்க்கிறோம். அதே போல கர்த்தர் உன்னுடைய ஜீவியத்தில் அப்படிப்பட்ட மேன்மைகளை உன்னுடைய சன்னதிகளுக்குள்ளே உனக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் இந்த மாதத்தில் உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். இந்த நாட்களில் கர்த்தர் உன்னை உயர்த்த விரும்புகிறார். நீ உன்னுடைய வாழ்வில் உன்னுடைய ஜீவியத்தில் அவருக்குன்னு தன்னை முழுமையாக ஆபிரகாம் தன்னை அர்ப்பணிக்கப்பட்டது போல தன் ஜீவியத்தை இந்த நாட்களில் நீ அப்படியே அர்ப்பணிப்பீரானால், அப்படியாக இந்த மாதத்தில் நீ ஆண்டவருக்குன்னு தன்னை ஒப்பு கொடுப்பீயானால் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் இந்த நாட்களிலே அவர் உன்னை கனம் பண்ண விரும்புகிறார். அவர் கனம் பண்ண விரும்புகிறார். அந்த அதிகாரங்களில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அந்த அதிகாரத்தில் 13வது அதிகாரத்திலிருந்து அந்த 15வது அதிகாரத்திலிருந்து வாசிக்கும்போது 13-15 வரைக்கும் வாசிப்பீரானால் அந்த ஆபிரகாமை கர்த்தர் எப்படி நடத்தினாரோ அவைகளை காட்டிலும் இந்த நாட்களில் இந்த 5வது மாதம் தேவன் அவர் உனக்கு ஆபிரகாமுக்கு கேடகமாக இருந்தது போல, ஆபிரகாமுக்கு பலனாக இருந்தது போல கர்த்தர் உங்களுடைய வாழ்வில் உங்கள் ஜீவியத்திலும் அப்படியா இருந்து கர்த்தர் நடத்துவாராக. ஒரு சில கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். ஆண்டவரே, இந்த 5வது மாதம் கர்த்தர் எங்களுக்கு தந்து கிருபைகளுக்காக ஒரு சில ஆமென் ஸ்தோத்திரம். சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், இந்த ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த கூகுள் மீட் மூலமாக இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவராலே ஸ்தோத்திரம் நீர் ஆஸ்வதிக்கப்பட்ட ஆண்டவராலே நன்மைகளாலே நிரப்பப்பட போகிற காரியம். ஸ்தோத்திரம், இந்த 5வது மாதம் உடைய ஜீவியம் ஆஸ்வதிக்கப்படும். தேவனுடைய ஆசீர்வாதம் உடைய ஸ்தலங்களில் தங்கும். தேவனுடைய மேன்மை இந்த வீட்டில் பெரிதாக உடைய வசிக்கிற கூடாரங்களுக்குள்ள பெரிதாக வெளிப்படும். ஆவிக்குரிய ஜீவியத்திலும் எல்லாவற்றிலும் கர்த்தராலே நீ கனம் பண்ணப்படுவாய். ஸ்தோத்திரம், ஆண்டவராலே வானத்தையும் பூமியும் உடையவராகிய அந்த உன்னதமான கர்த்தருக்கு நேராக உன் கையை உயர்த்தப்படுகிற போது அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார், கனம் பண்ணுவார். ஒரு கரத்தை உயர்த்தி ஆமாம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் உடையவராக இருக்கிற அந்த கர்த்தருக்கு நேராக தன் கரத்தை உயர்த்தி இருக்கிறானால் கர்த்தர் உன் வாழ்வை ஜீவியத்தை அவர் மேன்மைப்படுத்துவார். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் அவரே நான் நோக்கி பார்ப்பேன். ஆபிரகாம் உம்மை நோக்கி பார்த்தது போல, தன் கரத்தை உயர்த்தி உம்மையே நோக்கி பார்த்தது போல அப்படியா கர்த்ததாமே இந்த அன்பு குடும்பங்களில் ஆண்டவரே எங்களுடைய ஸ்தோத்திரம் விசுவாச மக்கள் யாவரையும் ஆண்டவரே கர்த்தர் அப்படியாய் மேன்மைப்படுத்த முடியாய், உயர்த்தப்பட முடியாய், கனம் பண்ண முடியாய் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த நாளை அவர்களை ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. ஆபிரகாமை நினைவு கூர்ந்து ஆசீர்வதித்து அவன் பேரையும் அவனுடைய பெருமைப்படுத்தி மேன்மைப்படுத்துவது போல அவன் ஆண்டவரே ஒரு தேசத்தின் ஆண்டவர் மேன்மையாய் உயர்த்தி வைத்து அவனை கனம் பண்ணது போல அப்படியா கர்த்தாவே எங்கள் விசுவாச மக்கள் சபையை கர்த்தர் அப்படியா நீ ஆசீர்வதிக்கப்பட போவதுக்கா சோதரம் தொடர்ந்து உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினார் நிமித்தமாய் விசுவாச மக்கள் யாவரையும் அந்த சபையாரை யாவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. சபையாருக்கு நீர் கேடகமாகவும் சபையாருக்கு ஆண்டவரே நீ பலனாகவும் மகாபெரிய பலனாக இருப்பதற்காக நன்றிப்பா. தொடர்ந்து நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறேன் எனது ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நீங்கள் செய்கிற பணிகளில் பணி ஸ்தலங்களில் நீங்கள் இருக்கக்கூடிய ஸ்தலங்களிலும் கர்த்தர் உங்களோடு இருந்து அவர் நித்தமும் உங்களை நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதி. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். God bless you.